வணக்கம் நண்பர்களே. வயது அதிகரிக்க அதிகரிக்க உடல் சோர்வு, காலையில எழுந்ததும் பலவீனம், நடக்கவே சலிப்பு, ஆண்மை சக்தி குறைவு, மனம் எப்போதுமே டென்ஷன். இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குதா? அப்படி என்றால் இன்று நம்ம சொல்ல போகும் இந்த ஒரு ரெசிபி உங்க வாழ்க்கையை மாற்றிவிடும். வீட்ல இருக்கும் 3 சாதாரண பொருட்கள் தான்: பூண்டு, முந்திரி, பாதாம். இந்த மூன்றையும் சரியான முறையில் சாப்பிட்டால் உடலுக்கு கிடைக்கும் சக்தி என்ன தெரியுமா? 60 வயதிலையும் 30 வயது சக்தியை கொடுக்கும். உடல் உறுதி, நரம்பு பலம், ஆண்மை திறன், மூளை சக்தி, இரத்த ஓட்டம். இன்னைக்கு இந்த வீடியோல இந்த 3 பொருட்களின் மருத்துவ நன்மைகள், எப்படி சாப்பிட வேண்டும், யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும், எந்த நேரத்தில் எடுத்துக்கொண்டால் அதிகமான பலன் கிடைக்கும், எல்லாத்தையும் முழுமையா பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. பூண்டின் அற்புத சக்திகளை பார்க்கலாம். பூண்டு நம்ம சமையல் அறையில தினமும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பொருள். ஆனா இதுல இருக்கும் மருத்துவ சக்தி அபாரமும் பலருக்கும் தெரியாது. பூண்டுல இருக்கும் முக்கிய சத்து அலிசின். இந்த அலிசின் என்ன பண்ணும் தெரியுமா? இரத்த நாளங்களை திறக்கும், இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், இதயத்தை பாதுகாக்கும், உடல் சூட்டை சீராக்கும், நரம்பு பலத்தை அதிகரிக்கும். ஆண்மை சக்தி குறைவதற்கான முக்கிய காரணம் என்ன? இரத்த ஓட்டம் குறைவு, மன அழுத்தம், உடல் பலவீனம், தூக்கமின்மை. இந்த 4ஐயும் சரி செய்ய பூண்டு உதவுகிறது. குறிப்பா இரவுல 2 பல் பூண்டுகள் எடுத்துக்கொண்டால் உடல் உள்ளிருந்து சூடாகி இரத்த ஓட்டம் சீராகும். பல ஆய்வுகள் சொல்கிறது பூண்டு ஹார்மோன்கள், அதாவது ஆண்களுக்கு தேவையான அந்த ஆண்மை ஹார்மோன் டெஸ்ட்ரோஸ்டரான் ஹார்மோனை உற்பத்தி செய்யறதுக்கு உதவுகிறது. அதனாலதான் பழங்காலத்தில் ஆண்களுக்கு பூண்டு அதிகமாக கொடுத்தார்கள். காலையில வெறு வயிற்றுல பூண்டு சாப்பிடுபவர்களுக்கு சோர்வு குறையும், உடல் லைட்டாக இருக்கும், தசைப்பலம் அதிகரிக்கும், உடல் உற்சாகம் அதிகரிக்கும். ஆனால் ஒரு தவறு கூட செய்யக்கூடாது, அதிகமா பூண்டை சாப்பிடக்கூடாது. அது ரொம்பவே முக்கியம். அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அளவா எடுத்துக்கிட்டாதான் அது மருந்து. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும். ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 பல் பூண்டே போதுமானது. அடுத்து முந்திரியினுடைய ஆண்மை சக்தியை பார்க்கலாம். முந்திரி என்றாலே பலரும் வெயிட் அதிகரிக்கும் என்று பயப்படுறாங்க, கொலஸ்ட்ரால் கூடிரும் ரொம்பவே பயப்படுறாங்க. ஆனா சரியான அளவுல எடுத்துக்கொண்டால் முந்திரி ஒரு சக்தியான களஞ்சிய உணவாகும். முந்திரியில என்ன இருக்கிறது தெரியுமா? நல்ல கொழுப்புகள், புரோட்டீன், சிங்க், மெக்னீசியம், காப்பர். இதுல இருக்கக்கூடிய சிங்க் தான் ரொம்பவே முக்கியமானது. ஏனென்றால் சிங்க் குறைந்தால் அந்த ஆண்களுக்கான உள்ள டெஸ்ட்ரோஸ்டரான் ஹார்மோன் குறைய ஆரம்பிக்கும். டெஸ்ட்ரோஸ்டரான் குறைந்தால் என்ன ஆகும்? உடல் பலவீனம், ஆண்மை குறைவு, தசை சோர்வு, ஆர்வம் குறைவு. அப்ப குடும்ப வாழ்க்கையில ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. அங்க நிறைய பேருக்கு பிரச்சனைகள் ஏற்படும். அதனாலதான் முந்திரி ஆண்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு உணவா கருதப்படுது. இரவுல 4 அல்லது 5 எடுத்துக்கொள்ளலாம். இல்லை என்றால் இரவுல ஊற வைத்து காலையில சாப்பிடலாம். காலையில நீங்க சாப்பிடும்போது, அதாவது ஊறிய முந்திரி நீங்க சாப்பிடும்போது உடல் சக்தி அதிகரிக்கும், மூளை வேகம் கூடும், நரம்பு பலம் அதிகரிக்கும், உடல் உற்சாகம் கிடைக்கும். முக்கியமா 40 வயதா இருப்பவர்கள் முந்திரிய தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும். 40 வயதை எட்டினவங்களுக்கு சில விதமான பிரச்சனைகள் ஏற்படும். முக்கியமா இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்துல 40 என்னங்க 35 தாண்டாவே ரொம்பவே டயர்ட் ஆயிராங்க. ஸோ உடல் ரொம்பவே சோர்ந்து போயிருது. அதனால கண்டிப்பா இந்த உணவை அடுத்து நம்ம 3ஆவதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா அதுதாங்க பாதாம். பாதாம் அசுர பலத்தை கொடுக்கக்கூடியது. பாதாம் பற்றி உலகமே பேசுகிறது. ஏன் தெரியுமா? இது பிரெயின் ஃபுட் மட்டும் இல்லைங்க, ஃபுல் பாடி பவர் ஃபுட் அப்படின்னு அழைக்கப்படுது. இது மொத்த உடலையும் பாதுகாக்கிறதுக்கும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் இந்த ஒரு பாதாம் பயன்படுது. பாதாம்ல விட்டமின் இ அதிகமா இருக்குது. இந்த விட்டமின் இ ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கும், தோலை இளமையா வச்சுக்கிறதுக்கும், ஆண்மை ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கும் உதவி பண்ணுது. முக்கியமா உடல் செல்களை பாதுகாக்கிறதுக்கும் பயன்படுது. அது முதுமையை தாமதப்படுத்துறதுக்கு இந்த ஒரு உணவு மிகவும் சிறந்த ஒரு உணவா இருக்குது. மேலும் பாதாம்ல இருக்கக்கூடிய அர்ஜினன் என்ற சத்து இரத்த நாளங்களை ரிலாக்ஸேஷன் செய்ய உதவுகிறது. அதனால தான் பாடி சர்க்குலேஷன் நல்லாவே இருக்கிறதுக்கு இந்த ஒரு உணவு பயன்படுது.
உடல்ல நல்ல ரத்த ஓட்டம் இருந்தாதான் உடலுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். இது உடல் முழுக்க நல்ல ரத்த ஓட்டத்தை பரப்புறதுக்கு பயன்படுது. பாதாம் சாப்பிடும் பழக்கம் உள்ளவர்களுக்கு அதிக அளவுல ஞாபக சக்தி இருக்கும். சோர்வு குறையும். நல்ல தூக்கம் ஏற்படும். உடல் உறுதியா இருக்கும். ஆனா பாதாமை எப்படி சாப்பிடணுங்கிறது ரொம்பவே முக்கியம். இரவுல ஊற வைத்து காலையில தோலை நீக்கி தான் சாப்பிட வேண்டும். ஏன்னா அந்த தோல்ல டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குது. அந்த டேனை நீங்க சாப்பிடும் பொழுது முழுமையான ஊட்டச்சத்து உடல்ல உறிஞ்ச விடாது. ஆனா அந்த தோலை நீக்கிட்டு நீங்க பருப்பு மட்டும் சாப்பிட்டீங்கன்னா பாதாம்ல இருக்கக்கூடிய முழு ஊட்டச்சத்தும் உங்க உடல்ல உறிஞ்சப்படும். ஸோ அதனால தான் காலையில நைட்டு இரவுல ஊற வச்சுதான் காலையில வெறும் வயிற்றுல நம்ம தோலை நீக்கி சாப்பிட சொல்றோம். ஸோ 5 பாதாம் நீங்க நைட்டே இரவுல ஊற வச்சு காலையில சாப்பிடுங்க. அதிகமா சாப்பிட வேண்டாம். அதிகமா சாப்பிட்டால் பாடி ஹீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். இப்ப இந்த 3 பொருட்களையும் சேர்த்து எப்படி சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தலாம். தனித்தனியா 3 பொருட்களுமே மிகவுமே ஆரோக்கியமான நன்மைகளை கொண்டது. இந்த 3யும் சேர்த்து எடுக்கும் பொழுது உங்களுக்கு மிக விரைவிலே நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். டபுள் அது ரெட்டிப்பு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பகுதி ரொம்பவே முக்கியம். நல்லா கவனிங்க. பூண்டு, முந்திரி, பாதாம் 3யும் எப்படி சேர்த்து சாப்பிடலாம்னா, இரவுல 5 பாதாம் 4 முந்திரியை எடுத்து தண்ணியில ஊற வச்சிருங்க. காலையில பாதாம தோலை நீக்கிட்டு அந்த பொருளை அப்படியே வாயில போட்டு மென்றுங்க. அடுத்து முந்திரியையும் அப்படியே சாப்பிட்டுருங்க. பூண்டை என்ன பண்றீங்கன்னா, பூண்டை கையில எடுத்து நல்லாவே நசுக்கி ஒரு 5 நிமிஷம் காத்துல கையில சும்மா அப்படியே வச்சிருங்க. காத்துல அது எவாபரேட் ஆகணும். 5 நிமிஷம் கழிச்சு தான் நீங்க பூண்டை சாப்பிடணும். உடனே எடுத்த உடனே வாயில போட்டு மெல்லக்கூடாது. அது ரொம்பவும் ஒரு தவறான பழக்கம். ஸோ பூண்டை நசுக்கி கையில வச்சு 5 நிமிஷம் கழிச்சு தான் நீங்க சாப்பிடணும். பச்சை பூண்டு சாப்பிட பிடிக்காதவர்கள் வறுத்த பூண்டை எடுத்துக்கிறலாம். அது 2 பல் பூண்டு தான் எடுக்கணும். அதிகமா எடுக்கக்கூடாது. இதை சாப்பிட்டு முடிச்சவுடன் 1 கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணீரை குடிக்கணும். தண்ணி குடிக்கலன்னா வெதுவெதுப்பான பால் இருந்தா பால் குடிக்கலாம். பால் பிடிக்காதவங்க தண்ணீர் குடிக்கலாம். இதை நீங்க தொடர்ந்து 30 நாட்கள் தொடர்ந்து செய்தால் உடல் சக்தி உயரும், சோர்வு குறையும், நரம்பு பலம் கிடைக்கும், உடல் உறுதி அதிகரிக்கும், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரென்த்தான பாடி கிடைக்கும், தாம்பத்திய ஆரோக்கியம் மேம்படும், அந்த ஆண்மை பவர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிரும். முக்கியமா இந்த ஒரு காம்பினேஷன் எல்லாருக்குமே சூட் ஆகும். வயதை கடந்தவளாக இருந்தாலும் சரி, இள வயதுக்காரர்களா இருந்தாலும் சரி, ஜிம்முக்கு போறவர்களா இருந்தாலும் சரி, வீட்டுல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த காம்பினேஷன் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்ப யாரெல்லாம் இத சாப்பிடக்கூடாது, அதாவது கவனமா எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த உணவு ரொம்பவே நல்லது தாங்க. ஆனா சிலர் கண்டிப்பாக கவனிச்சு தான் எடுக்கணும். அதிகமா பிபி இருக்கிறவங்க, ரத்த அழுத்தம் மருந்து மாத்திரை எடுத்துக்கிறவங்க, வயிற்றுல புண்ணு இருக்கிறவங்க, கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க, அடுத்து நட்ஸ் சாப்பிட்டா அலர்ஜி ஆகும் அப்படி இருக்கிறவங்கெல்லாம் நீங்க உங்களுடைய மருத்துவர்கிட்ட கேட்ட பிறகுதான் நீங்க எடுக்கணும். உங்களுடைய மருத்துவர்கிட்ட உங்களுடைய உடல் நலம் எப்படி இருக்குது அப்படின்னு ஆலோசனை செய்துட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி அதிகமா எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதிகமா எடுத்துட்டா பிரச்சனை ஏற்படும். அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். இது ஒரு சூப்பரான ஹெல்த் காம்பினேஷன். இந்த ஃபுட் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு லைஃபை உங்களுக்கு கொடுக்கும். இந்த உணவுகளை நீங்க ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல மறக்காம உங்களுடைய கருத்துக்களை பகிருங்க. இந்த உணவு கூடயே உங்களுடைய வாழ்க்கை முறையில சில மாற்றங்கள் ரொம்பவே அவசியம். இந்த 5 விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. தினமும் 30 நிமிடம் நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள். நல்ல தூக்கம்ங்கிறது ரொம்பவே முக்கியம். 7ல இருந்து 8 மணி நேரம் தூங்குங்க. அதிகமா தண்ணீர் குடிங்க. ஒரு நாளைக்கு 2.5 3 லிட்டர் தண்ணீர்ங்கிறது ரொம்பவே அவசியம். அடுத்து மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான விஷயங்களை செய்யுங்க. அடுத்து ஜங்க் ஃபுட், அதாவது ஆயில பொரிச்சது, எண்ணெயில வறுத்தது, இந்த மாதிரி உணவுகளை தவிருங்க. ஸோ இந்த ஹேபிட் இருந்தா உங்களுடைய சக்தி நீண்ட நாளைக்கு இருக்கும். நீங்க ரொம்பவும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். 100 வயது வரைக்கும் நீங்க ஆரோக்கியமாக வாழலாம்.
நண்பர்களே, வயது அதிகரிப்பு இயல்பானது. ஆனா பலவீனமாக வாழ வேண்டியது அவசியமே இல்ல. சரியான உணவு, சரியான பழக்கம், சிறிய மாற்றம் உங்க வாழ்க்கையை மாற்றிடும். இன்னைக்கு நம்ம சொன்ன பூண்டு, முந்திரி, பாதாம் காம்பினேஷன் பலருக்கும் நல்ல பலனை கொடுத்திருக்கிறது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.